தேவஜனமே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே காணப்படுகின்ற காரியங்களை குறித்து நாம் இன்று தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். முதல் வசனம் கூறுகிறது, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே காணப்பட்ட சமம் பூமியை கண்டு, பூமி சமமா இருக்கிறத கண்டு அங்க குடியேறிருக்காங்க. அதுக்கடுத்து நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் சொல்லி ஒருவர் பேசிக்கொண்டு கல்லுக்கு பதிலாக செங்கல்லையும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம எல்லாருமே ஒரே பாஷையா இருக்கோம், ஒரே குடும்பத்தினரா இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயுமே சிதறி போகாதபடிக்கு அவங்க ஒரு சிந்தனை பண்றாங்க. பாருங்க, 4ஆம் வசனத்துல, நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அதாவது வானத்தை அளாவும் கடவுள் நமக்கு ஒரு நகரத்தையும், அவர்களுக்கு ஒரு நகரத்தை கட்டுறாங்க, ஓகே. வானத்தை அளாவும் கடவுள் படைத்த வானத்துக்கு நிகராக ஒரு கோபுரத்தை கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக இவர்கள் செயல்படுகிறார்கள். பாருங்கள், இதை பார்க்கிறதற்காக கடவுள் இறங்கி வராரு, பார்க்கறாரு. பார்த்த உடனே இவங்க நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம், நம்மளை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு, எல்லாமே ஒரே இதா இருக்கிறதுனால நமக்குள்ள பிரிவினை வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கப்பதான் கடவுள் பண்றாரு. பாருங்க, நாம் இறங்கி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்டாரு. அதுக்கடுத்து பண்றாரு பாருங்க, அவர்கள் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறுவாக்குவோம் என்றார். யார் அப்படின்னா கடவுள். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். ஒரு காரியத்தை செய்யறாங்க, குடும்பமா இணைந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை பண்றாங்க. அது கடவுளுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல, அவர்களுடைய பெயரை நிலைநிறுத்துவதற்காக. நாங்கள் பெரியவர்கள், நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், நாங்கள் பிரிவினை இல்லாமல் இருக்கிறோம் என்று அவர்களுடைய புகழை மற்றவர்கள் காண வேண்டும் என்பதற்காக, கடவுளை விட நாங்கள் உயர்ந்து விட்டோம் என்பதை நிரூபிப்பதற்காக பாபேல் கோபுரம் என்ற கோபுரத்தை கட்டுவதற்காக முயன்றார்கள். ஆனால் அவர்கள் இருதய சிந்தனையை கடவுள் அறிந்தவராய் இருந்தபடியால் அதை சுக்கு நூறாக சிதறி போக பண்ணினார். அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் சிதறி போனதாக வேதம் கூறுகிறது. பாருங்கள், ஆம் பிரியமானவர்களே, எதை செய்தாலும் கடவுளுக்கு பிரியமானதை செய்வோம், தேவாசியை பெறுவோம். ஆமேன்.